அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா மார்னிங்கில் இருந்து தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சாச்சு. டேவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் வந்து டெய்லியுமே வந்து எடுத்துப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து வெந்தயம் நைட்டே ஊற வச்செல்லாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஊற வைக்கலாம் மாட்டேன், அப்படியே மார்னிங் வந்து வெந்தயம் வந்து எடுத்துப்பேன். என்னுடைய அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்ஸாக வந்து இந்த மாதிரி வெந்தயம் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவரை பார்த்து தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் +2லேருந்து இப்போ வரைக்குமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெந்தயம் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பெருசாக டீ எல்லாம் எதுவும் வந்து போடலை. ஏன்னா இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி கூழ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நைட்டே வந்து தயிர் உர ஊற்றி வச்சாச்சு. ஸோ மார்னிங் போல் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. கூழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ராகி வந்து நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பழைய சாதமுமே வந்து இருந்தது. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஜைட்க்கு வந்து தயிர் சேர்த்தா பிடிக்காது. ஸோ அவனுக்கு வந்து தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ராகி கூழ் கூட வந்து வத்தல், அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாயெலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த வீக்கில் ஒரு நாள் லீவ் வந்ததுனால பார்த்திங்கன்னா என்னோடய டே வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ மார்னிங் பரபரப்பாக வந்து ஒர்க் பண்ணாமல் ரொம்பவே காமாக வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய பிளான்ஸ் பார்க்குறதுக்காக பால்கனிக்கு வந்து வந்திருக்கேன். எந்த அளவுக்கு எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டோ அவ்வளோ வந்து செடி வளர்க்குறதுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து தான் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கோலா உருண்டை ரெசிபி வந்து பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து மட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் வந்து இருக்கும். எலும்பில்லாத மட்டனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் வந்து நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அரைச்ச மட்டனையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகட்டும். ஸோ நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பில் வந்து 1/2 கப் கிட்ட வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 15 பாதாம், ஒரு 10 கேஷ்யூ வந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 4 பீஸ் கிட்ட வந்து தேங்காவுமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் வந்து 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பீஸ் வந்து பட்டை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கிட்ட வந்து மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இன்னுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது மசாலா வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து அரைக்கணும், இல்லைன்னா வந்து சரியாக அரைப்படாது. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா நேற்று வந்து செஞ்ச சாம்பாருமே வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மட்டன் கோலா உருண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து புடலங்காய் பொரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் வந்து என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடியுமே வந்து கொடுத்துருக்கேன். அன்றைக்கி புடலங்காவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பொரியலுமே வந்து செஞ்சாச்சு. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி தான் வந்து செஞ்சுருந்தேன். சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். மட்டன் கோலா உருண்டைக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஆறிடுச்சு.
இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் வந்து அரைக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து கோலா உருண்டை வந்து கரெக்டாக வந்து ஒரு ஷேப்பில் வந்து வரும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து பத்தலை, ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து 4 டீஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு எக்கு வந்து உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்தால் வந்து கரெக்டாக அந்த கோலா உருண்டை ஷேப் வந்து வரணும். அப்போ தான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் பிடிக்கிறதுக்கே வந்து வராது. ஸோ இந்த மாவை வந்து இப்போ ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட வைக்கணும். அப்போ தான் வந்து மசாலா வந்து சூப்பராக வந்து செட் ஆகி வரும். புடலங்காவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போது குக்கரில் ரைஸுமே வந்து வச்சு விட்டாச்சு. இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்குறீங்க நான் என்ன ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் கர்நாடகா பொன்னி வந்து யூஸ் பண்ணுறேன். குக்கரில் 2 விசில் கிட்ட வந்து வைப்பேன். ஸோ ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாகவே வந்து வரும். இப்போ புடலங்காவுமே வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் பொரியலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வைக்க போகிறேன். எப்போவுமே கேஸ்ட் அயர்னில் குக் பண்ணும்போது குக் பண்ணி முடித்ததும் பார்த்திங்கன்னா பவுலில் வந்து மாற்றி வச்சிடணும். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோலா உருண்டையுமே வந்து 15 மினிட்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ சூடான எண்ணெயில் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் வந்து கோலா உருண்டை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நல்ல காரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே வந்து இருக்கும். இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். என்னோட வீடியோவை ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கான லஞ்ச் மெனு இது எல்லாமே தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.